அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2022 பணத்தை எப்படி சேமிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேமிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம என்ன தான் டெய்லி பணம் சேமிக்கணும்னு நினச்சாலும் அது நம்மளால் முடிகிறதே கிடையாது. நீண்ட கால பயணத்தில் சேமிப்பை நம்ம தொடரும் போது அது நிச்சயம் நம்மளை ஒரு நாள் பணக்காரரை மாற்றும். இதில் டவுட்டே வேண்டாம். அதனால் சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் இன்றியமையாத இந்த வீடியோவில் நம்ம பணத்தை சேமிக்க சில ஈஸி டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் லோ இன்கம்காரங்களும் கண்டிப்பாக பணத்தை சேமிக்கலாம். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக டிப்ஸுக்கு போயிடலாம். மொதல் டிப்ஸ் என்னென்னா உங்கள் செலவை கண்காணிங்க. ஆமாம், நீங்கள் சம்பளம் தான் வாங்குறீங்க, பணம் எங்கே போகுது அதெல்லாம் கண்காணிங்க. கைக்கு வர பணம் கையிலே தங்க மாட்டேங்குது, அதெல்லாம் எப்படி போகுது, எங்கே செலவு பண்ணுறோம், ஒரு டைரியை நோட் பண்ணியும் வச்சுக்கலாம். அது இல்லாட்டின்னா ஃபோனில் ஒரு ஆப்பெல்லாம் நிறையா வந்திருக்கு. அது மூலமாக நீங்கள் பணத்தை எப்படி செலவழிக்கிங்க அதை நம்ம ட்ராக் பண்ணலாம். இல்லாட்டி பெரியவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம். ரெண்டாவது என்னென்னா தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். செலவுகள் 3 விதமாக பிரிக்கப்படும். ஒன்று அத்தியாவசிய செலவுகள், ரெண்டாவது தேவைக்கேற்ற செலவுகள், மூணாவது அத்தியாவசியமும் இல்லை தேவையும் இல்லை அந்த செலவு. இந்த 3 செலவில் இந்த 3வது கேட்டகரி இருக்குல்ல, அத்தியாவசியமும் இல்லை தேவையும் இல்லை அந்த செலவு நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த செலவு மூலமாக நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்ம வருமானத்தில் பாதி இதுக்காண்டி தான் போகுது. அடுத்து தேவைகள். எது இப்போ உங்களுக்கு தேவையோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். தேவைக்காண்டி நீங்கள் உடனே காசு எடுத்து கொடுக்கணுன்னா கிடையாது. அதுக்கு நீங்கள் காத்திருந்து இன்றைக்கி இந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாளும் உங்களுக்கு மனசில் அப்படி தோணுச்சுன்னா தேவைன்னு சொல்லிட்டு அப்புறமா போய் வாங்குங்க. இதனால் உங்கள் மனசு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் அதிகமாகவும் செலவும் பண்ண மாட்டீங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அத்தியாவசியம். எதெல்லாம் நீங்கள் தேவைன்னு நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்ய தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போய் பொருள் வாங்க போகிறீங்கன்னா அங்கே போய் பார்க்குறது தான் எடுக்காதீங்க. முதல்ல வீட்டிலேருந்தே லிஸ்ட்டு போட்டு போயிடுங்க என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. லிஸ்ட்டு போடாமல் போயிட்டீங்க, அங்கே நீங்கள் போகிற என்ட்ரன்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் எடுத்து தான் இருப்பீங்க. நீங்கள் 2000க்கு பட்ஜெட் போட்டு போயிருப்பீங்க, 20,000க்கு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் பட்ஜெட் போட்டு இருங்க. பட்ஜெட் தான் தெரியும்ல, 50, 30, 20 ரூல். 50னா நம்ம தேவைகளுக்காண்டி அத்தியாவசிய தேவைகளுக்கும் 50% நம்ம வருமானத்தை செலவு பண்ணணும். அப்புறம் தேவைகள் நம்ம என்னென்ன வேணுமோ, என்டர்டெயின்மெண்ட்டு, மூவி, ஸ்நாக்ஸு, அவுட்டிங், ரெஸ்டாரண்ட் இதுக்கெல்லாம் 30% செலவு பண்ணணும். அடுத்து 20% சேவிங் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். அப்புறம் அடுத்த சேவிங் டிப்ஸ் என்னென்னா சீக்கிரமாகவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போவே சின்னதாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தா அதுக்குன்னு ஒரு 15,000 10,000 இருந்தால் தான் சேவ் பண்ணணும்னு கிடையாது. 50 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் பெரிய அமௌண்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் இப்படி யோசித்து தான் நம்மளோட சேமிக்கிற பழக்கம் தள்ளிக்கிட்டே போகுது. அதனால் சீக்கிரமாகவே இன்றைக்கே கூட நீங்கள் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பெரிய செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ திடுப்புன்னு அடுத்தவன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைக்காண்டி வாங்காதீங்க. அதுதான் அப்படின்னு தான் வீடு கட்டுறதுலையும் எங்கள் சொந்தக்காரங்க வீடு கட்டிட்டான் நானும் கட்டணும் இப்படி பெருமைக்காண்டி வாங்காதீங்க. வைராகமாக இருந்தால் ஓகே, அது வேறு. ஆனால் பெருமைக்காண்டி வீடு வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் போய் எதாவது கடனை போய் மாட்டிக்காதீங்க. பணத்தை சேர்க்கணும் சும்மா பணத்தை சேர்க்கணும்னா எப்படி பணத்தை சேர்க்க முடியும்? நான் இந்த வீடு வாங்கணும் அதுக்காண்டி பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டு பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க. நான் ரிட்டையர் ஆகிறப்ப எனக்கு பணம் சேரணும், என் குழந்தை காலேஜ் ஃபீஸுக்கு பணம் சேரணும், ஏதாவது எமர்ஜென்சினா அதுக்கு பணம் வேணும், இப்படி ஏதாவது ஒரு கோலை உங்கள் மனசை செட் பண்ணிவிட்டு அதுக்கு பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களால் பணத்தை சேர்க்கவும் முடியும். அந்த அமௌண்ட்டும் நிறையாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏழாவது என்னென்னா நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி நான் பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க செலவை பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம பையன் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு இது சேமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க பண்ணும்போது உங்களுக்கு செலவாகிற பணமும் மிச்சமாகும். நீங்கள் இன்னும் அதிகமாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். இதாங்க கொஞ்சம் ஈஸியான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.